வணக்கம். இஜட் ஜவாதுபட்டி குரூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்றைய பிஜேபி ஃபைல்ஸில் நம்ம ஒரு 4 ஐட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாலியல் வன்கொடுமை, மோசடி, மற்றபடி இந்திய பொருளாதாரத்திற்கே எதிரான பல கருத்துக்கள், அப்புறம் வீடு புகுந்து தாக்குதல் அப்படின்னு பல வகையான ஒரு பாஜகவினுடைய உருட்டல் திரட்டல்கள் சம்பவங்கள்லாம் இன்னைக்கு இந்தியாவை அதிர வைத்துக் கொண்டு, அதில் குறிப்பாக தமிழகத்தை என்பதுதான் பகிரங்கமான உண்மை. தஞ்சாவூர்ல ஒரு சம்பவம், அதாவது ஒரு லேடி பாஜக பெண் மாவட்ட செயலாளர் இருக்கிறார். அவர் பேர் ஜெகதீஸ்வரி. அந்த அம்மா, அவர் ஹஸ்பண்ட் மந்திரி. அங்கே தஞ்சை பழைய வீட்டு வசதி குடியிருப்பு வாரியத்தில் ஒரு குடியிருப்பாங்க போல இருக்கு. அதே நேரத்தில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பூக்கார தெருவில் கவிதான்னு ஒரு அம்மா இருக்கு. அந்த அம்மா பாஜக. அந்த அம்மா பாஜக தெற்கு மாவட்ட மகளிர் அணி தலைவர். 2 பேரும் ஒரே மாவட்டம் தான். இந்த அம்மா மாவட்ட செயலாளர், அந்த அம்மா மகளிர் அணி தலைவர். 2 பேர்த்துக்கு குடும்ப பிரச்சனை கிடையாது, வேறு விதமான பிரச்சனை. ஏன்னா நடந்த சம்பவம் அந்த மாதிரி சொல்லுது. ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கும் போல இருக்கு. அப்புறம் பார்த்துருக்காங்க இந்த கவிதா. உடனே ஜெகதீஸ்வரி அந்த அம்மாவுடைய மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு புகுந்து ஒரு 4 பேரை கையில கூட்டிட்டு ஒரு 5 பேரா சேர்ந்து அந்த அம்மா அடிச்சு உதைச்சு மண்டையை உடைச்சி, அப்புறம் மானபங்கம் வேறப்படுத்துங்க, சேலையை பிடிச்சி எழுதுருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. சேலை பிடிச்சி அப்புறம் 3 பவுன் செயினை பிடிச்சி களவாடிட்டு போயிட்டாங்க. ஒரு குடும்ப பிரச்சனை, மற்ற சோர்ஸ் எப்படி, ஏன்னா கூட ஒரு பெண் இல்லாவிட்டால் பரவாயில்ல. 4 பேர் ஆண்கள் மட்டும் அவங்க மானபங்கப்படுத்தினாங்கன்னா அது ஒரு இது நியாயம் இருக்கு. அவர் லேடிஸா ஜென்ஸை பண்ணிட்டாங்கப்பா, பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கப்பான்னு சொல்லலாம். ரைட்டு. பெண் கூட வந்திருக்கக்கூடிய சமயத்துல எவ்வாறு அவர் அதுக்கு அனுமதித்தார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி. அப்ப அது கவிதாவும் அதுக்கு உள்ளே. ஜெகதீஸ்வரிய மண்டையை உடைக்கிறதுக்கும் மானபங்கப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே நேரத்தில் 3 பவுன் செயினை அபகரித்து சென்றதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 3 விதமான குற்றச்சாட்டு வெளிப்பாடு. மண்டை, மற்ற சோர்ஸோ, அது ஆத்திரத்தின் வெளிப்பாடு. அது எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம்தான். ஒரு கொலை, மற்ற சோர்ஸ், மண்டை உடைப்பு, கையால் அடிக்கிறது, உதைக்கிறது எல்லாம் ஒரு விஷயம். ஆனால் மானபங்கம் என்பது அது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியாது. கூட ஒரு பெண் வந்திருக்கக்கூடிய சமயத்துல கூட 4 பேரை கூட்டிக்கிட்டு அந்த கவிதா வந்திருக்கிறாங்க. அவங்க மகளிர் அணி தலைவி, தஞ்சை தெற்கு மாவட்டத்தில். கையை பிடிச்சி இழுத்தது, காலை பிடிச்சி இழுத்தது, மண்டையை உடைச்சு, ரைட் ஓகே. மானபங்கம் சேலையை பிடிச்சி இழுத்து எதற்காக மானபங்கம் செய்ய வேண்டும், ரைட் ஓகே. அது செஞ்சீங்க, ரைட் ஓகே. பாலியல் வன்கொடுமை வெளிப்பாடு, ரைட் ஓகே, முடிஞ்சு வச்சு. நகை எதுக்காக பிடிக்கிட்டு போகணும், அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப இது மிக கொடூரமான ஒரு செயல். இன்னைக்கு அந்த அம்மா அடிபட்டு அவருடைய ஹஸ்பண்ட் மந்திரிங்கிறவர் தஞ்சாவூர் ஜிஹெச்ல அந்த அம்மாவை சேர்த்திருக்கிறார். மண்டை உடைஞ்சது, மானபங்கம் செய்யப்பட்டாச்சு. மற்றபடி 3 பவுன் செயினையும் அத்துட்டு போயிட்டாங்க. இது எதன் வெளிப்பாடு அப்படிங்கிறது மிக கேள்விக்குறி. என்ன காரணம் அப்படிங்கிறத பின் விளைவு, அதாவது அவங்க பின்னால பல குடும்ப சூழல் இருக்கலாம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. 3 பவுன் செயினை திருடிட்டு போயிட்டாங்கன்னா ஒருவேளை அவர் கடன் கொடுக்கணுமா? மானபங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? கூட பெண் வராவிட்டாலும் பரவாயில்ல. மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம், 4 ஆண்கள் மட்டும் வந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. இந்த அம்மாவோட சேர்ந்து மொத்தம் 5 பேர் போயிருக்கிறாங்க. லேடிஸ் இருக்கிறப்ப ஒரு பெண் எவ்வாறு மானபங்கப்படுத்த இந்த பெண் விடலாம் அப்படிங்கிற கேள்வி இல்லையா? மண்டையை உடைச்சாங்க, அது ஆத்திரத்தின் வெளிப்பாடு. நீ திட்டினா நான் திட்டினா, ரைட்டு ஓகே, முடிஞ்சு போகுது. ஆக இது கட்சிக்குள் இருக்கக்கூடிய மிக பிரச்சனையின் வெளிப்பாடா, அது சொந்த பிரச்சனையின் வெளிப்பாடா? சொந்த பிரச்சனை வெளிப்பாடா மண்டை உடைப்பு. மானபங்கமும் மற்றபடி 3 பவுன் செயின் அப்படிங்கிறது, 3 பவுன் செயினை கூட ஒரு வகையில விட்டுருக்கு. மானபங்கம் எதற்காக செய்ய வேண்டும்? அப்ப இது திட்டமிட்ட ஒரு சதி. அப்போது கட்சியின் வெளிப்பாடாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னு கேட்டா பாஜக அப்படின்னாலே பல விதம் பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல, இந்த சமூகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சமயத்துல கட்டாயமாக இந்த பிரச்சனைக்குள்ள கட்சியின் ஒரு நிலைப்பாடு, அவர்களுக்குள்ள லேடிஸ் டு லேடிஸ் மிகப்பெரிய பிரச்சனை. அவர்களுக்குள்ள ஒரு ஈகோ, ஒரு ஆவேசத்தின் வெளிப்பாடு. மற்றபடி ஒரு
தான் என்ற ஒரு அகந்தையின் வெளிப்பாடு கூட இருக்கலாம். ஆமா, இன்னைக்கு வந்து அது விசாரணை இருக்குது, யாரும் கைது செய்யப்படவில்லை பார்ப்போம். அதே நேரத்தில் இன்னொரு சம்பவம், அந்த சேலம் மாவட்டத்துல மேட்டூர்ல ஒரு சம்பவம். அவர் வந்து மேட்டூர்ல வந்து நகர செயலாளராக இருக்கிறார், பாஜக. அவரும் பாஜக தான், ராமு அப்படிங்கிறவரு. அது சேலம் கேம்ப் பகுதியில தங்கி இருக்கிறார், அங்க குடியிருக்கிறாரு. போன 12ஆம் தேதி வந்து குடிநீர் கட்டுறதுக்காக மேட்டூர்ல இருக்கக்கூடிய நகராட்சிக்கு போய் வந்து கியூல நின்றுருக்காரு. கியூல நிக்கணும், அவ்வளவுதான். முதலையெல்லாம் வந்து கையில் எழுதி கொடுப்பாங்க, அந்த குடிநீர் பில்லு சம்மந்தப்பட்டது, மின்சார பில்லு சம்மந்தப்பட்டு. இவர் குடிநீர் பில்லு கட்டணம் கட்டுறதுக்கு போயிருக்கிறார், வரி செலுத்துறதுக்கு, குடிநீர் கட்டணம் கட்டுறதுக்கு போயிருக்கிறார். மேட்டூர் கேம்ப் பகுதியில் இருக்கக்கூடிய ராம், பாஜகவுடைய நகர செயலாளர், மேட்டூர் நகர செயலாளர். ஆமா, கியூல போன உடனே ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது, இவரும் போய் கியூல நிக்க வேண்டியதானே, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர் தினேஷ்குமார் உள்ள உட்காந்து பில் போட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட போய், நான் தான்ப்பா நகர செயலாளர் மேட்டூர். ஆமா, நான் கியூலலாம் நிக்க முடியாது தெரியுமா, நான் நகர செயலாளர். ஆமா, உடனே இந்தா காசை வாங்கி எனக்கு பில்லை கூட அப்படின்னாராம். அவரு சொல்லிட்டார் தினேஷ்குமார், ஐயா எல்லாமே சீனியாரிட்டி தான், வரிசையா நின்றுட்டு இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட காசை வாங்குறத பத்திலாம் ஒன்றும் கிடையாது. அவன் இப்ப நான் எழுதிட்டு இருக்கேன் பாருங்க, அவருக்கு பின்னால ஒரு ரெண்டு திட்டு வரா இல்லையா, அப்புறம் அவரு கேட்பாரு, ஏப்பா நாங்களாம் இவ்வளவு நாள் நின்றுட்டு நாங்க என்ன முட்டாளான்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்றது அப்படின்னு இப்படி தினேஷ்குமார் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு. அதெல்லாம் கேட்கல இந்த நகர செயலாளர் பாஜக ராமு. உடனே வந்து உன்னை கொன்று விடுன்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விட்டார். ஏன்னா அப்படித்தான் தினேஷ்குமார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது கருமலை கடல் எஸ்ஐ சபாபதி வந்து இதுல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நம்ம கொலை மிரட்டல் விடுத்ததாக தினேஷ் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். நகராட்சியில வந்து குடிநீர் கட்டணம், வரி கட்டணம் கட்டணும், ரைட்டு, இதெல்லாம் வந்து நார்மல் வெளிப்பாடு, கூட்டம் இருக்கும், வரிசையா கட்டிட்டு போக வேண்டிய ஒரு சாதாரண ஒரு நகர செயலாளர் வந்து அதெல்லாம் நிக்க முடியாது அப்படின்னா, அப்புறம் இவரெல்லாம் வந்து பெரிய பதவிகள்லாம் கொடுத்தா எப்படி இருக்கு, அதையெல்லாம் விட தமிழகத்தை பாஜக ஆண்டா எப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பார்க்கணும். ஆமா, பாருங்க. அடுத்து இன்னொரு சம்பவம், குமரி மாவட்டத்துல முட்டைக்காடு பகுதியில் தக்கலை பக்கத்துல அவர் ஒரு நாஞ்சில் ஜெயக்குமார் அப்படிங்கிறவர். அவர் வந்து பாஜக பிரமுகர் தான், அவருக்கு எந்த ஒரு பொறுப்புலாம் கிடையாது, பாஜக பிரமுகர். ஆமா, அவர் நாகர்கோவில் வந்து பார்வதிபுரத்தில் வந்து வசிக்கிறார். அவர் வந்து ஏகப்பட்ட வகையில அவர் மேல ஏகப்பட்ட இது இருக்கு, கேஸ்ல கோர்ட்ல கேஸ் இருக்கு, மற்ற போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு இருக்கு, வேலை வாங்கி தருவதாக மோசடி, மற்றபடி வந்து பல வழக்குகள். அப்புறம் குண்டாஸ்ல கூட போயிட்டு அப்படியே மாப்பிள்ள மாதிரி போயிட்டு வருவார் போட்டு, அந்த மாதிரி குண்டாஸ்ல போன அனுபவம்லாம் அவருக்கு இருக்கு. உள்ள போட்டு பண்ணியிருக்கிறாங்க, சம்பவம் பண்ணியிருக்காங்க போலீஸ். அந்த வகையில வந்து பல்லு வலிச்சிருக்கு. ஒரு நாள் பல்லு வலிச்ச உடனே பக்கத்துல ஒரு பல் டாக்டர் இருந்திருப்பாங்க, போயிருக்கிறாரு. ஆமா, போன உடனே அப்புறம் அந்த அம்மா வந்து, ஏன்னா மற்ற நார்மல் வைத்தியத்துக்கு பல் வைத்தியத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பல் டாக்டர்ஸ் அப்படின்னா பெரிய பெட் மாதிரி வச்சிருப்பாங்க, அது விரிச்சு விடுவாங்க, அதில் படுத்து விட்டு அப்படி பார்ப்பாங்க, பல்ல எடுத்துட்டு உள்ள லைட் அடிச்சு அப்படி லைட் எப்படி உள்ள விட்டுருவாங்க, உள்ள விட்டு இப்படி பார்ப்பாங்க. பார்க்கக்கூடிய சமயத்துல தெரியும். இவர் வந்து ஒரு தடவை பார்த்துக்க, 2 தடவை அப்படி பார்க்கறது, 2-3 தடவை பார்த்துட்டு சிகிச்சை கொடுத்துருக்கிறார். பண்ண உடனே அப்புறம் மல்லாக்க படுத்த வகையில கொஞ்சம் அப்படி ஆபாசமாக வேண்டுமென்றே படுத்திருப்பாரு. அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க, சார் ஆபாசமா படுத்திருக்கிறீங்க, கொஞ்சம் செக்ஸா இருக்கு, கொஞ்சம் பார்த்து ஒழுங்கா படுங்க அப்படின்னு. ஒன்று அவர் வந்து கேட்கல. அந்த அட்டன் பண்ணிருக்கிறது வந்து அந்த அம்மா வந்து பல் டாக்டர் லேடி, அந்த அம்மா, புரியுதுங்களா? அந்த அம்மாட்ட வந்து பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கிறார். உடனே வந்து அந்த அம்மாவை வந்து, நான் இப்படிதான் படுப்பேன், அவன் முடிஞ்சா வைத்தியம் பண்ணி இல்லையா, அவன் உன்னுடைய போட்டோவை எடுத்து மார்க்கிங் பண்ணி மற்றபடி வலைத்தளத்தில் நான் விட்டு உன்னுடைய இமேஜை வந்து கெடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக மிரட்டிருக்கேன். நான் யார் தெரியுமில்ல, பாஜக பிரமுகர், அவ்வளவுதான். வேற நகர செயலாளரும் மேல சொன்ன மாதிரி மாவட்ட ஒண்ணுமே கிடையாது. சாதாரண ஒரு நகர செயலாளராக இருந்து கொண்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆணவ போக்க ஈகோவா இருந்தாங்க அப்படின்னா, இவர்கள் கையிலாம் மீண்டும் சொல்லிங்க, தமிழகத்தை மீண்டும் ஒப்படைத்தால் எப்படி இருக்கும்? எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல். ஒரு சாதாரண கட்சியில ஒரு பொறுப்பு கூட இல்லைங்க இந்த நாஞ்சில் ஜெயக்குமார் அப்படிங்கிறவருக்கு. எந்த ஒரு ஏகப்பட்ட பில்டிங், ஏகப்பட்ட பில்டப். அப்புறம் கோட்டார் காவல் நிலையத்தில் வந்து பல் டாக்டர் புகார் செஞ்சுட்டாரு, வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல் டாக்டர் ஒரு லேடி டாக்டர் இருந்திருக்கிறாங்க, அவருக்கு வந்து பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை.
பாருங்க எப்படிலாம் ஒரு பாஜக பண்ணுது. அதையெல்லாம் விட நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற எம்எல்ஏ, அவர் பாஜக எம்எல்ஏ இருக்கிறாரு. அவருக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னால பாளையங்கோட்டையில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் ஒரு விசேஷத்துக்கு போயிருப்பார் போல இருக்கு. அதாவது விளையாட்டு சம்பந்தப்பட்ட விழாவுக்கு கலந்த வகையில் அங்கே ஒரு பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நாடு இருக்கலாம், இந்தியா தமிழகம் எப்படி வேணாலும் அது ஒரு சூழல். மற்றபடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசு எந்த ஒரு துறையும் எடுத்துக்க கூடாது, எல்லாமே தனியார்ட்ட கொடுத்துடணுமா சொல்றாரு அவரு. நயினார் நாகேந்திரன் பளிச்சுன்னு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆமா, அரசெல்லாம் தொழில் செய்யக்கூடாது, தனியார் தான் தொழில் செய்யணும். எப்படித்தான் அரசு தொழில் செஞ்சாலுமே சரி நஷ்டத்துல தான் முடியும். அதனால இந்த விமானத்துறை மற்ற சோர்ஸ் எல்லாம் இவங்க தாராவாத்தாங்க, தனியாருக்கு விமானங்களை கொடுப்பது எந்த தவறும் இல்லை. எல்லாத்தையும் வித்துட்டாங்க. பாஜக ஏகப்பட்ட துறைகளை வித்துட்டாங்க. ஆமா, அதன் அடிப்படையில் இவரு அதுக்கு வக்காலத்து வாங்கின மாதிரி நயினார் நாகேந்திரன். அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. தனியாருக்கு விமானங்களை கொடுத்தது தப்பு கிடையாது. மற்றபடி சோன்ஸ் ஒரு ரயில கூட ஆன்மீக பயணம் கூட தனியாருக்கு தாராவாத்தாங்க. அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் தனியாருக்கு தாரை வாக்கப்பட்டு விட்டாச்சு. ஆமா, இன்னும் அந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம இவரு சொன்னாரு பாருங்க, நம்ம பட்டிமன்ற சாலமன் பாப்பையா மதுரையில அங்க இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டை இவங்க ஆக்கிரமிச்ச வகையில சொன்னார் பாருங்க. எப்பா இவங்க கிரவுண்டை மட்டுமில்ல அப்ப விட்டா இந்தியாவே வித்து போடுவான்னு சொன்னார் பாருங்க, ஒரு 2-3 மாசத்துக்கு. அந்த மாதிரிதான் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா கட்டாமங்க இந்தியாவை விற்று விடுவார்கள் என்பது எந்த ஒரு பகிரங்கமான ஒரு பொய்யெல்லாம் இதுல கிடையாது. உண்மை நிறைய இருக்கு. அதாவது அரசாங்கம் தொழில் செய்யக்கூடாது. ஆமா, அரசாங்கம் எந்த ஒரு பொறுப்புல இருக்கக்கூடாது. சும்மா ஜெயிச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியது, மற்ற எல்லாத்தையும் தனியாருக்கு விட்டுற வேண்டியது. முடிஞ்சு போது உட்காந்து கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியது. அப்புறம் இதுக்கு ஜெயிச்சு பாரத பிரதமராக போறது, முதல்வராக போறது, எதுக்கு போற? ஓட்டை போட்டு உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்து சைன் போட்டு வந்துடுறதா? தனியார் 1000 செய்வான், 5 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு விற்பான், 50 ரூபா பொருள் 100 ரூபாய்க்கு விற்பான். பால் பாக்கெட்டே எடுத்துக்கங்க. ஆமா, இன்னைக்கு 22 ரூபா இருக்கு. மற்ற தனியார்ட்ட போய் 32 ரூபா 42 ரூபா. மக்கள் எவ்வாறு வாங்குவாங்க? தனியாருக்கு விட்டா அவன் வைக்கிறதான வேணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை எண்ணம் கூட நயினார் நாகேந்திரனுக்கு இல்லை அப்படின்னா அப்புறம் இவர் எப்படி எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இருக்குல்ல. யோசிக்கிறோம். காங்கிரஸ் ஒரு 55 வருஷம் ஆண்டாங்க, ரைட், 55 லட்சம் கோடி தான் வச்சிருந்தாங்க கடன். இவங்க 10 வருஷம் ஆண்டிருக்காங்க. வர்ற சமயத்துல ஒரு 63 சில்லறை என்ன வருது, இப்ப 163 கோடி கடன் இருக்கு. ஆமா, எப்படி வந்துச்சு? அது தனியாருக்கு விட்டதால் வந்ததா? அப்ப நீங்க கவர்மெண்ட்டை நடத்தவே இல்லைங்க, கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு இல்லையா? ஆமா, இவங்க என்ன ராமர் கோயில் எங்க பார்த்தாலும் கோயிலை கட்ட வேண்டியதான், கோயிலை கட்ட வேண்டியது. மற்றபடி எங்க பார்த்தாலும் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள், மற்றபடி மதத்துக்கு எதிரான பிரச்சாரம், கறி சாப்பிடாது, இஸ்லாமிய பார்த்து கறி சாப்பிடாத, ஹராமுங்கிற போஸ்டரை ஒட்டாத, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, பாலியல் பணி, இதுதான் இவங்களுடைய ஒரு அஜெண்டாவே இதான் போடுவது. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது, இதுதான் விஷயம் போடுவது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் இவங்க எப்படி கவர்மெண்ட்டை நடத்த முடியும்? இல்லை, சொல்றது நியாயம் வருது. நயினார் நாயன் சொல்லிட்டார். ஆமா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கட்டாயம் எல்லாத்தையும் வித்து போடுவோங்கிற பகிரங்கமா சொல்லாம மறைமுகமா சொல்லிட்டாரு. இன்னைக்கு பகிரங்கமா நடந்துட்டு தான் இருக்கு. அதைத்தான் நயினார் நாயன் சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் மோடி அரசு வெற்றி அடைஞ்சா கட்டாயமா அவ்வளவுதான், நேரா வருவாங்க, ஒரு ஸ்டூலை போட்டு ஆபீஸை போட்டு உட்காந்துக்க வேண்டியது. கேட்டா நான் தான்ப்பா பாரத பிரதமர். ஆமா, அது பாரதத்தை கூட இது மாத்திடுவாங்க, இந்தியா பிரதமர் பாரத பிரதமர் மாத்திடுவாங்க, முடிஞ்சு போச்சு. உட்காந்துக்கிட்டு என்னப்பா நீ தனியார் துறையா, ரயிலா, சைனை போட்டுக்க, போயிட்டு நீ யாருப்பா ஏரோப்ளேனா கொண்டா, எத்தனை நாடு என்ன ஓட்டினா, சரி உண்டான கமிஷனை கொண்டா, உண்டா, முடிஞ்சு போச்சு. காசு கல்லாவில் காசு வாங்கி போடுறதுக்கு எதுக்கு மோடி, எதுக்கு ஒரு பிரதமர், எதுக்கு முதலமைச்சர்? நிர்வகிக்கணும். ஆமா, அந்த ஒரு தனித்திறமையின் வெளிப்பாடு தான் மக்கள் ஓட்டு போடுறது. அப்பதான் 5 ரூபா பொருள் ஒரு 2 ரூபாய்க்கு கிடைக்கும், 100 ரூபா பொருள் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். தனியாட்ட தாராவாத்தமா எல்லாமே ஜவுளியத்துக்கு இடம் வைக்கிறப்ப அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு இப்பவே வேலை இல்லாத நட்ட விரித்தாடிக்கிட்டு எங்க வார்த்தை ஏகப்பட்ட விலைவாசி ஏற்றம். புரியுதுங்களா? மோடி அரசு எந்த அளவுக்கு ஒரு மோசமாக நடந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு விலைவாசி ஏற்றமே இருக்கேன். அவங்க என்ன சொல்லி வந்தாங்க? உழவர் வருமானத்தை நாங்கள் ரெட்டிப்பாப்போம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்லையே. 2 கோடி பேருக்கு வருஷத்துல வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? இல்லையே. கருப்பு பணத்தை ஒழிப்போம்னாங்க. 2000 ரூபாய் நோட்டை தான் ஒழிச்சாங்க, மற்றபடி ஒழிச்சாங்களா? இன்னைக்கு வரைக்கும் முடியலையே.
அப்புறம் அனைவருக்கும் 15 லட்சம் வந்து பேங்க்ல போடும்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? இல்லையே, ஒன்றும் இல்லையே. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டாங்களா? இல்லையே. கேஸ் உள்ள அநியாயமா உழைஞ்சிருச்சு. ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட மாநில வருமானங்கள் சுரண்டப்படுது. இப்போ நம்ம தமிழகத்துல மெக்ஜா புயல கூட அமௌண்ட் கொடுக்கலையாங்க, இவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க. 950 கோடி கொடுத்துருக்காங்க. அது நார்மலா வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட். இவர் 32,000 கோடி கேட்டு வந்தார் உதயநிதி ஸ்டாலின். முக ஸ்டாலின் முதல்ல இருக்கக்கூடிய 20,000 கோடியாவது கொடுங்க அப்படின்னாரு. ஒண்ணுமே கொடுக்கலையே, ஒண்ணுமே கொடுக்கலையே. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி பாருங்க. அதையெல்லாம் கூட இன்னொரு விஷயம் சொல்லப்போனா திமுக வந்து 5,381 கோடி அளவுக்கு வந்து கோயில் சொத்துக்களை மீட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட இவங்க இல்லையாங்க. மதம் மதம் கோவில் கோவில்னு போறாங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ராமர் கோயில தானே கட்டிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு கும்பாபிஷேகம் பண்ணல, மற்ற எந்த கோயிலையும் தூக்கி நிறுத்தல, எந்த இடத்துலயுமே வந்து இவங்க உண்மை பண்ணலையே. புரியுங்களா? இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் நயினார் நாகேந்திரன் அப்படித்தான பேசுவார். ராமர் கோவில கட்டியிருக்கலாம். இன்னைக்கு அந்த கோவில் சிலையை தொடர்றதுக்கு வந்து கூடாதுங்கிற மாதிரி மோடியை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த இன்னொரு கருத்து போயிட்டு இருக்கு. மோடி வந்து இன்னைக்கு நம்ம பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆமா, அவர் சூத்திரர் அப்படிங்கிறாங்க. அது ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ராமர் சிலை நீ எவ்வாறு தொடலாம்? தோட்டம்னா தீட்டு முடிஞ்சு போச்சு. என்ன அதுக்கு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, வட இந்தியாவில் ஒரு ஆகம விதி, தமிழ்நாட்டில் ஒரு ஆகம விதி, கேரளாவோட ஆகம விதி, இதெல்லாம் ஒழிக்க வந்ததுன்னா பிற மதங்கள். இப்ப தெரிஞ்சிருச்சா வர்ணாசிரமத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னு? நயினார் நாகேந்திரன் பச்சையா சொல்லிட்டீங்களா இல்லையா? அவரை பார்த்து நான் கேட்கிறேன். வட மாநிலத்தில் ஒரு ஆகம விதி, கேரளாவில் ஒரு ஆகம விதி, தமிழகத்தில் ஒரு ஆகம விதி. கேட்டா இந்து மதம் அப்படிங்கிறீங்க. ஒரே பேனர் தான், எல்லா ஊர்லயும் ஒரே சட்டம் இருக்கா? அதான் வர்ணாசிரமம். அதைத்தான உதயநிதி சொன்னாரு, சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னாரு. அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பாளர் இருக்குங்க வட இந்திய அளவுக்கு. இப்போ உங்களுக்கே வைத்த வலிக்குதா? இப்போ உங்களுக்கே வந்து மன சங்கடமா இருக்குதா? அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிருக்காரு மோடி, என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணும் இல்லையே. ராமர் சிலையை தொடக்கூடாதுங்கிறாங்க. நான் சங்கராச்சாரியா, தொட்டா நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் பாஜக 2024 வந்து என்ன பண்ண போறாங்க? இப்படிதான். ஆமா, சொல்லிட்டாரு இப்பவே. அரசாங்கம் வந்து வேலை இது வியாபாரம் செய்யக்கூடாது, வேலை தான் செய்யணும். சும்மா போய் வந்துக்கிட்டு கையெழுத்தை போட்டு மாசமெல்லாம் சம்பளம் வாங்கிட்டு அவன் கொடுக்குற கையெழுத்து போட்டு அமௌண்ட்டை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, அடுத்து 2024 ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்க தான் செய்வாங்க. அதோட வெளிப்பாடு தான் நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு என்பது பகிரங்கமான ஒன்று. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.